யயாதி தனது மகனின் இளமையை கேட்டு வாங்கியதைப் போலவே சாந்தனுவும் தன் மகனின் வாழ்வில் விளையாடுகிறார். சத்தியவதி சாந்தனுவுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதல் பிள்ளை சித்ராங்கதன், இரண்டாவது பிள்ளை விசித்திர வீரியன். கோபக்கார இளைஞனாக வளரும் சித்ராங்கதன் ஒரு நாள் காட்டுக்குள் செல்கிறான். அங்கே ஒரு கந்தர்வனை சந்திக்கிறான். வேறெங்கிருந்தோ அபாரமான திறமைகளுடன் வந்த கந்தர்வனின் பெயரும் சித்ராங்கன்தான். கந்தர்வன் இந்த இளைஞனை பார்த்து, "நீ யார்?" என்று கேட்க, "நான் சித்ராங்கதன்" என்று பெருமையுடன் சொல்கிறான் இளவரசன். கேட்டதும் சிரிக்கும் கந்தர்வன், "சித்ராங்கதன் என்று சொல்லிக்கொள்ள என்ன தைரியம் உனக்கு? என் பெயர்தான் சித்ராங்கதன். இந்த பெயரை வைத்துக்கொள்ள உனக்கு எந்த தகுதியும் இல்லை. மரியாதையாக உன் பெயரை மாற்றிக்கொள்" என்றான். "என்ன துணிச்சல் உனக்கு? என் தந்தை வைத்த பெயர் இது. எனவே நான் தான் சித்ராங்கதன். என்னுடன் போருக்கு வா. நீண்ட நாள் உயிரோடு இருக்கும் சிரமத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன்" என்ற அறைகூவலுடன் கொதித்தெழுந்து போரில் இறங்கி இமைப்பொழுதில் இறந்து விழுந்தான் இளவரசன். இப்போது குருவம்சத்தின் வாரிசாக விசித்திர வீரியன் மட்டுமே இருந்தான். ஆனால் விசித்திர வீரியனோ தனக்கு மனைவி அமைய விருப்பமின்றி இருந்தான். பீஷ்மரும் திருமண பந்தத்தில் ஈடுபட விருப்பமின்றி இருந்தார். சித்ராங்கதனும் இறந்த பிறகு குரு வம்சமே ஸ்தம்பித்து நின்றது. இந்த சூழ்நிலையில் காசியின் மன்னர் தனது 3 மகள்களின் சுயம்பரத்தை அறிவித்தார். ஆனால் குரு வம்சத்தினருக்கு அழைப்பு அனுப்பவில்லை. ஏனெனில் அந்த பகுதியிலேயே செல்வாக்குடன் இருந்த பெரும் சாம்ராஜ்யமான குருவம்சத்தினருக்கு மட்டும் காசியின் மன்னர் அழைப்பு அனுப்பாமல் தவிர்க்க காரணம் விசித்திர வீரியனின் ஆண்மை பற்றி உலா வந்த பல வதந்திகள்தான். அவரது மகள்கள் விசித்திர வீரியனை மணமுடிப்பதை அவர் விரும்பவில்லை. தன் நலனை விட யார் நலனை விடவும் குரு சாம்ராஜ்யத்தின் நலனை மட்டுமே உயிர் மூச்சாக வைத்திருக்கும் பீஷ்மரால் இந்த அவமரியாதையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தானே சுயம்பரத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்தார். காசி மன்னனின் 3 மகள்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா மூவருக்கும் ஒரே சமயத்தில் சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஷால்வ தேசத்தின் அரசனான சால்வனின் மீது ஏற்கனவே காதல் வயப்பட்டிருந்த அம்பா அவனையே கணவனாக தேர்வு செய்ய இருந்தாள். தன் தேர்வை வெளிப்படுத்த மணமகளின் கையில் ஒரு மாலை வழங்கப்படும். சுற்றியிருக்கும் அனைவரிலும் இருந்து தனக்கு பிடித்த மணமகனை தேர்வு செய்ததும் மணமகள் மாலையிட்டு அவனை தன் கணவனாக்கி கொள்கிறாள். அம்பா நேராக சால்வனிடம் சென்று மாலையை கழுத்தில் அணிவித்தாள். சரியாக அதே நேரத்தில் பீஷ்மர் உள்ளே நுழைகிறார். அவரை பார்த்ததும் அங்கே அமர்ந்திருந்த மற்ற வீரர்களுக்கு கிளி ஏற்படுகிறது. அவரது வீரத்தின் முன் தங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்கள், அவரது சத்தியத்தை பற்றியும் தெரிந்ததால், இந்த வயதில் இவருக்கு இங்கே என்ன வேலை? இப்போது இவர் வீட்டில் திருமணம் செய்யப் போகிறாரா என்ன? போட்டியில் கலந்து கொண்டு இளவரசியின் மனம் கவர தகுதியான வீரன் குருவம்சத்தில் வேறு யாரும் இல்லையோ? அதனால்தான் இந்த கிழவரை அனுப்பி வைத்திருக்கிறார்களோ என்று அவரை கேலி செய்து வம்பிழுக்க துவங்கினார்கள். தனது தேசமும் வம்சமும் ஒரே நேரத்தில் தரைக்குறைவாக பேசப்படுவதைக் கண்டு கடும் கோபமடைந்தார் பீஷ்மர். எனவே அங்கிருந்த மணப்பெண்கள் 3வரையும் கடத்தினார். அங்கிருந்த மற்ற வீரர்கள் அவரை தடுக்க முயற்சித்து சண்டையிட்டாலும் பீஷ்மர் தனி ஒருவராக அனைவரையும் தோற்கடித்தார். தனக்கு மாலையிட்ட அம்பாவும் கடத்தி செல்லப்படுவதை பார்த்த சால்வா நேரடியாக பீஷ்மருடன் மோதுகிறான். சால்வாவை தோற்கடித்து அவமானப்படுத்தி 3 மணப்பெண்களையும் தன்னுடன் கடத்தி செல்கிறார் பீஷ்மர். குருவம்சத்தின் தலைநகரான ஹஸ்தினாபுரம் செல்லும் வழியில் அம்பா பீஷ்மரை பார்த்து, "நீ என்ன செய்கிறோம் என்று தெரிந்துதான் செய்கிறாயா? நான் அந்த மனிதர் மீது காதலில் இருந்தேன். அவருக்கு மாலையும் அணிவித்து விட்டேன். இப்போது அவர் எனக்கு கணவனாகிவிட்டார். என்னை எப்படி நீ கொண்டு செல்ல முடியும்?" என்று கேட்டாள். பதிலுக்கு, "இப்போது நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாய். என் கட்டுப்பாட்டில் இருப்பது குருவம்சத்திற்கு உரியது" என்றார் பீஷ்மர். "அப்படியானால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா?" என்றாள் அம்பா. "இல்லை, விசித்திர வீரியன் உன்னை திருமணம் செய்து கொள்வார்" என்றார் பீஷ்மர். ஆனால் விசித்திர வீரியன் 3வரில் அம்பிகா, அம்பாலிகா இருவரை மட்டுமே திருமணம் செய்து கொண்டான். அம்பாவை திருமணம் செய்ய மறுத்து, இவள் ஏற்கனவே வேறு ஒருவனுக்கு மாலை சூடிவிட்டாள். இவள் இதயம் வேறு ஒருவனிடம் இருக்கிறது. நான் இவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டான். என்ன செய்வதென்று அறியாது குழப்பத்தில் நின்றாள் அம்பா. பீஷ்மர் அம்பாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, "உன்னை மீண்டும் சால்வனிடமே அனுப்பி வைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன்" என்றார். இதனால் மகிழ்ந்த அம்பாவும் சால்வனிடம் திரும்பி சென்றாள். அங்கோ அம்பாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அம்பாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் சால்வன். "நான் யார் தயவிலும் வாழ வேண்டிய அவசியமில்லை. நான் போரில் தோற்றுவிட்டேன். என்னை தோற்கடித்த கிழவன் போடும் பிச்சையில் நான் வாழ வேண்டியதில்லை. நான் உன்னை ஏற்க மாட்டேன். திரும்பிச் சென்றுவிடு" என்றான் சால்வன். தந்தையிடமும் செல்ல முடியாது. கணவனும் இல்லை. நேசித்தவனும் ஏற்க மறுக்கிறான். இப்படி எல்லா இடங்களிலும் நிராகரிக்கப்படுகிறாள் அம்பா. ஹஸ்தினாபுரம் திரும்பும் அம்பா, "நீ என் வாழ்க்கையை சீரழித்து விட்டாய்.
நான் விரும்பிய ஒருவனிடமிருந்து என்னை வலுக்கட்டாயமாக பிரித்து இங்கே கொண்டு வந்தாய். ஆனால் இப்போது நான் விரும்பியவனும் என்னை ஏற்க மறுக்கிறான். உன்னால் தான் நான் இந்நிலைக்கு வந்தேன். நீதான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பீஷ்மரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள நிர்பந்திக்கிறார். என் தேசத்தின் நலனுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து விட்டேன். யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றார் பீஷ்மர். நிற்கதியாக அம்பா அங்கிருந்து வெளியேறுகிறாள். தந்தையிடமும் செல்ல முடியவில்லை. கணவனும் இல்லை. நேசித்தவனும் ஏற்க மறுக்கிறான். எங்கே செல்கிறோம் என்றே தெரியாமல் உயிரற்ற உருவமாக கால் போன போக்கில் அம்பா நடந்தாள்.